உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு நிரூபிக்கணும். என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான். அடடே, கோயில சாத்த போறாங்க, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் சாமி கும்பிட வரல, உங்களோட கொஞ்சம் பேசணும். ஏன் கூடவா? ஆமா, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. உண்மைதான், உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இப்ப வந்திருக்கு. அப்போ இங்க உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அங்க போய் பேசுவோம். என்ன பேசாம இருக்கீங்க? இங்க உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க, அங்க உட்கார்ந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, எதுக்கா பேரை கெடுத்துக்கணும்? வாங்க நாம போ. வீட்டுல பேசலாம் சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சுக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. எங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? சொல்லலைனாதான் தப்பா நினைப்பேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தினா? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையை பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசின பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்தின விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிருக்கீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா, வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டையும் வெயின்னு சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. பழக்க முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்னேன். அப்போ ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார், சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹1.50 தான் சார். வேண்டாம்மா சார். ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்கம்மா, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. வாட்ஸ் தி பிரைஸ்? ₹1.50 சார். அவ்வளவு? ஐ மீன் எல்லாமே? எல்லாம் ₹200 சார். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சார், புது இருமல் மாத்திரை சார், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் ₹1.39 தான். ஹவுஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். சோப்பு வேணுமா? ₹2. சரி, சோப்பு கொடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் மொத்தமா வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு.
என்ன சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க எங்க சந்திப்பு தோழமை ரீதியா வளர்ந்து ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோமே என்னைக்கு ஃபேமிலி ஆக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே உங்க சம்மதத்தை வாங்க நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம். என்ன மദ്രാஸா? ஆமா. இங்க ஒண்ணு போயிடுவீங்களே? ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். இந்தாங்க. கரெக்டா போறமே உணர்த்தி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க இந்தாங்க. எதுக்கு இந்த தாலி? கேட்டியே உனக்கல்ல. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவாங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவுத்து என் கையில கொடுத்துட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முதலாளி, என்னடா பொண்ணு புதுக்கு போல இருக்கு, ரொம்ப பயப்படுது. நம்ம லாட்ஜி ராசியான லாட்ஜிட. என்ன உட்காரு. வந்ததுல பேசாம இருக்கேன். எனக்கு பயமா இருக்குங்க. என்ன நீ யாராவது இருந்தா வெக்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவாங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. ஏப்பா நீதானா? ஏன் ஒரு குரல் கொடுக்க கூடாது? இடத்தை பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. சரியா? இன்னொரு நாள் இருக்க. ஓஹோ, 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் 4 சூரத்துல முடிஞ்சு போச்சுன்னா, இதையும் ஒத்து பண்ணவங்களுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அக்னியும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவன் இருக்காரே.
கௌசல்யா, என்ன கௌசல்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? தேங்க்ஸுங்க. தாலியை கொடுத்துட்டு போங்க. கௌசல்யா, தாலி நிர்பந்தத்தில் விழுந்த தாலியா இருந்தாலும் இனிமே நிரந்தரமாக இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபா கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதான் வழக்கம். இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துக்கடா. எதுக்குங்க இந்த நாட்டுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினாரு. ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு. குழந்தைக்கு தாயான கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க. பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி. என்னங்க, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கும். அவன் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவே எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்கிறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. என்னங்க? ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே என் கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்ப நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன் தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு எனக்கெல்லாம் நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடலை விழுந்து போய் சமாளிச்சுக்கிறோம். இல்லைங்க, குழந்தைய காணுங்க. வீட்டுல சொல்ல போதும் இது வேறையா? உஷா, உஷா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. திரும்பி பார்க்க மூடு. வாடி. அண்ணே
கண்ணா கண்ணு கண்ணு ஏய் எங்க இருக்க நீ கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரமெல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஏன் கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கண்கப்படாம கண்ணியம் புரியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்னை ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தாத்தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை. எங்கேயாவது போயிடும். சொத்து கோட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லி இருந்த ஒரே ஜீவன் சித்தியா செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? பணத்தை கட்ட ஒரு வர நான் தயாரா இல்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கேயாவது ஓடிப்போ. முடியாது. உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்களை கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்கார மாதிரி கட்டின தாலியை கழட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக இல்லை, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன். தூண்ட விட்ட இடம் இல்லை, பிறந்த வீட்டையும் வழி இல்லை. கையில குழந்தையும் மனசுல சுமையுமா பழிய சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட புதிர விட்டுலான்னு முடிவு பண்ண. தற்கொலைக்கு தயாரா இருந்ததா என் குழந்தைய கொள்ற பாவத்துக்கு தயாரா இல்ல. அவளுக்காகவாவது வாழ்றதுன்னு முடிவு பண்ண வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என்னமோ நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது பிடிக்கலங்கிற. உஷாவுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். அது தப்பு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்களோட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருடைய இதயத்தையும் தெரிஞ்சு எழுதுற நீங்க என் எண்ணத்தையும் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சபாஷ். இப்ப எப்படி ஒத்து போறீங்களா உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுத்துரு. என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான் ஆகணும். அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகுறேன்.
நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. கல்யாணம். சபாஷ். பெண்கள் காதல் விஷயமானாலும் சரி, கல்யாண விஷயமானாலும் சரி, அவங்க சம்மதத்தை சூச்சகமா தான் வெளியிடுவாங்க போல. ஆமா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலனா என் கடந்த கால வாழ்க்கைய பொழிவு வரவில்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்க? சபாஷ்.